சாய்பாபாவினுடைய ஆசிர்வாதத்தின்படி அவருடைய நெருங்கிய நண்பரும் பக்தருமான அண்ணா சாஹேப் என்கின்ற ஏமாட் பந்தனால் சாய்பாபாவினுடைய சச்சரித்திரம் எழுதப்பட்டிருக்கு. தன்னால் அந்த சச்சரித்திரத்தை நல்லபடியாக எழுதி முடிக்க முடியுமாங்கிற மிகப்பெரிய கேள்வி அவருக்குள்ள ஐயமாக இருந்தப்போ சாய்பாபாவினுடைய அனுமதியை பெற்று நானே உனக்குள்ளே புகுந்து நான் எழுதுவேன்னு சாய்பாபாவினுடைய ஆசிர்வாதத்தை பெற்று எழுத தொடங்கிய புனித நூல் தான் நம்ம சாய்பாபாவினுடைய சச்சரித்திரம். அந்த புத்தகத்தில் சாய்பாபா உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்கிறத எல்லா பக்தர்களுக்கும் நிரூபிச்சிட்ருக்காரு. நேரடியான தொடர்பை நமக்கு அந்த புத்தகத்தின் மூலமாக கொடுக்குறாரு. நம்ம எந்த ஒரு கேள்வியை மனசில் நினச்சி அந்த புத்தகத்தினுடைய ஏதாவது ஒரு அத்தியாயத்தை எடுத்து படிக்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதிலை அந்த புத்தகத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகிறாரு. இது பல பக்தர்கள் பல நேரங்களில் அறிந்த உண்மையான ஒரு நிகழ்வு. இப்படி சாய்பாபாவினுடைய சச்சரித்திரம் உயிரோட்டமாக இருக்கும் பொழுது அதை நாம் தினம்தோறும் ஒரு அத்தியாய முறையில் படித்து கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உள்ள கிளர்ச்சி நமக்கு ஏற்படும். அதை முழு பக்தியினோடையும் முழு ஸ்ரத்தையினோடையும் ஆர்வத்தோடையும் மூழ்கி படிக்கும் பொழுது பலவிதமான எல்லையில்லாத இன்பங்களை நம் மனது காணுது. இதை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் சர்வ நிச்சயமாக அவரால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதை படிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள்ங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஏராளமான நன்மைகள். நம் மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த நல்ல மாற்றம் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமைது. எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த புத்தகம் ஒரு ஊன்றுகோல் அமைஞ்சிருக்கு. அது வெறும் புத்தகம் மட்டும் அல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அமைது. அப்பேற்பட்ட சக்தியை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வறுமையானால் நம்மளுடைய வாழ்க்கையில் மிக நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சி ஒரு வாரத்துக்குள்ளே அந்த புத்தகத்தை படித்து முடித்தோம்னா நம்மளுடைய எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் அதை சாய்பாபா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அவர்களுடைய பக்தராக இருக்கிற நாம நியாயமான ஆசைகளையும் கோரிக்கைகளையும் தான் அவர் முன்னால் வைப்போம். பிறருக்கு தீங்கையோ துன்பத்தையோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வையும் நம்ம மனமாற நினைக்க போகிறது கிடையாது. அதனால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதமும் படிக்கலாம், வாரம் முழுவதும் மொத்த புத்தகத்தையும் படிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இல்லத்தில் உள்ளத்தில் நேர்மறையான ஆற்றல் சிந்தனை வளருது. தொடர்ந்து படிங்க, உங்களுக்கான நன்மைகளை ஏராளமாக பெற்றுக்கொள்ளுங்க. நல்லதே நடக்கும்.